வணக்கம் மிஸ்டர் ட்ரம்ப் பேக் ஆன் த டேபிள். திரும்ப வந்து அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டை அசைக்கிறது. எஸ்பெஷலி பிரெண்ட் க்ரூடல் மார்க்கெட் என்ன பண்ணிருக்காரு, 3 கன்சிக்யூட்டிவ்லாம் போட்டு தாக்கிட்டாரு. அண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்றைக்கி போய் காங்கிரஸும் சொல்லியிருக்காரு, நான் வார் திரும்பி துவங்குறேன், இஸ் வேறு இஸ்லாமாபாத் அக்ரிமெண்ட்லாம் காலி. ஸோ இதுலேருந்து எனக்கு தெரியுதுன்னா, எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. இப்போது நிஜமாகவே அவர் வாரை நிறுத்துறதுக்கு யோசிச்சாரான்ட்டு. ஏன்னா முதல்ல ஆரம்பித்த வாரை அவருக்கு காங்கிரஸ் அந்த யூஎஸோட லாஸ் படி 60 நாளுக்கு மேலே ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் ஒரு வாரை வந்து கண்டினியூ பண்ண முடியாது விதவுட் காங்கிரஸ், அது செனட் ப்ளஸ் காங்கிரஸோட அப்ரூவல் இல்லாமல். அவருக்கு தெரியும் அது அப்ரூவல் ஒரு ஈஸியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த 60 நாளுக்குள்ள ஒரு சீஸ் ஃபயரை சும்மா அப்படி பேச்சுவார்த்தைக்கு பண்ணிவிட்டு இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஃப்ரெஷ்ஷாக 60 டே டைம் கிடைக்கிறது அவருக்கு வார் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சீஸ் ஃபயரே வந்து எப்போவாவது ஒரு நல்ல நேரம் பார்த்து திரும்ப போய் அட்டாக் பண்ணுறது தான் வச்சுருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதில் அவங்க கேப்பபிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் பில்டப் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அந்த ஒன் வே ட்ரோன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க புதுசாக, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாரில் போட்டு அந்த ஈரானில் அந்த பந்தார் அப்பாஸ் அந்த இடம் அவங்களோட கீ மெட்டீரியல் அந்த வார் மெட்டீரியல் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இது பண்ணுற இடத்துல அடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா, அமெரிக்காவோட கோல் வந்து இது வந்து அந்த ஈரானோட இந்த நியூக்ளியர் ப்ளஸ் மிசைல் கேபிலிட்டியை கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டின அப்புறம் தான் இந்த வாரை நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்றைக்குன்னு அதை டிசைட் பண்ணி அவங்க தான் தீர்மானம் பண்ணணும். ஸோ திரும்ப இந்த ட்ரம்ப் இன்ட்ரடியூஸ் வாலட்டிலிட்டி மார்க்கெட்டுக்கு வந்துடுத்து, TIV. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக என்னென்னா, ஆயிலோட விலை தான் இதோட ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே இந்த திரும்ப அந்த சீஸ் ஃபயர் வயலேட் வந்து இது பண்ணி சொன்னபோது அவ்வளோ ஆயில் கூட அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணல. 72 78 போச்சு அன்றைக்கி. அப்புறம் திரும்ப அந்த வீக்கெண்டுக்குள்ளே 75 76 வந்தது. ஸோ ஒரு மாதிரி இது வந்து நிஜமாகவே வார் துவங்குமான்னு ஆயில் மார்க்கெட்டுக்கே டவுட் இருந்தது. பட் அப்புறம் இந்த லாஸ்ட் 3 டேஸாக கண்டினியூஸாக அடிக்கிறது இப்போ ஆயில் மார்க்கெட்டுக்கே தெரிஞ்சு கொடுத்து, ஐயோ இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவங்களும் கவுண்டர் அட்டாக் அடிக்கிறாங்க. இந்த யூஎஸ் பேசஸ் இந்த இருக்கிற ஏரியாவில் பாரேன் குவைட் அங்கெல்லாம் போட்டு தாக்குறாங்க. ஸோ அப்படி இருந்தால்தான் தான் ஆயில் வந்து இப்போது 85 தாண்டி ஒரு வாரத்துலேயே 15% ஏறி இருக்குது. ஸோ இது வந்து உலகத்தில் எந்த நாட்டுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுலையோ இந்தியாவுக்கு தான் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டும் ஒரு மாதிரி ரொம்ப பேடாக ரியாக்ட் பண்ணிட்டு, எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து நேற்று 3000 கோடி விற்று திரும்ப ஒரு செல்லிங் மோடில், கொஞ்ச நாளைக்கு பையிங் மோடில் இருந்தாங்க. நேற்று திரும்ப செல்லிங் மோடுக்கு வந்துட்டாங்க 3000 கோடி. பட் இன்றைக்கி திரும்ப அந்த செல்லிங் மோடே கண்டினியூ ஆச்சு, 800 கோடி விற்றுறாங்க. அந்தளவுக்கு விற்றல 800 கோடி விற்றாங்க. டிஐஎஸ் வந்து இந்த ஏர்னிங் சீசன்னால ரிசல்ட்டை பார்த்து கொஞ்சம் வாங்குறது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்றுக்கு இருந்த ஒரு 2000 கோடிக்கு இன்றைக்கி ஒரு 3000 கோடி வாங்கினாங்க. ஆனால் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, இந்த நிடி நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்கோ பேனிக்கோ, அது 2 வார்த்தையும் 2 பிஎல் ஆரம்பிக்கிறது, எது வேணால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. பட் டெஃபினட்டாக அவங்க தான் எனக்கு விற்றுருக்காங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு 66 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுனு, மிட் கேப் இண்டெக்ஸ் ஒரு 50 பேசிஸ் டவுனு. பட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் 2 இண்டெக்ஸும் இன்றைக்கி 1% டவுனு. ஸோ அதுலேயே தெரியுது நிதியோட விற்பனை. ரெண்டாவது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 800 ஸ்டாக் ஏறித்து 2200 ஸ்டாக் விழுந்தது. ஸோ கிளியராக மாஸ் பேஸ்டாக வைடு பேஸ்ட் செல்லிங், வைட் ஸ்ப்ரெட் செல்லிங் வந்து அதுவும் நிதி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். ஸோ கிளியராக அண்ட் எந்த மாதிரி செக்டர் பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுத்து இப்போனா, இந்த ஆயில் விலை ஏறுறதுனால நம்ம இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. பட் நேற்றுக்கு நம்ம சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததும் ஜூன் மாத இன்ஃப்ளேஷன் மே மாதத்தோட அதிகமாக வந்தது. ரெண்டாவது வந்து அதுவும் அந்த ஆர்பிஐயோட கம்ஃபர்ட்ஸ் ஒரு 4% மேலே வந்துடுது. அண்ட் ரூரல் வந்து அர்பனோட அதிகமாக இன்ஃப்ளேஷன் வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான் இதை ட்ரைவ் பண்ணியிருக்கு. ஸோ இம்போர்ட்டட் ஆயிலோட இன்ஃப்ளேஷனும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரெண்டும் சேர்ந்தா அப்போ ஆர்பிஐயோட பாலிசியில் ரேட் கட்லாம் பார்க்குறது விட்டுருங்க, ஹாக்கிஷ் பாலிசியாக வந்துருப்போது அந்த பயம் திரும்ப மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸ்லாம் இன்றைக்கி நல்லா தாக்கிட்டாங்க. என்னது, ரியல் எஸ்டேட், ரியாலிட்டி, கன்சூமர், எஃப்எம்சிஜி எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு இம்பேக்டில் காமிச்சு நெகட்டிவில் இருந்தது. அண்டு ஒன்லி பாசிட்டிவ் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி செக்டரில் ஃபார்மா கொஞ்சம் சேஃப்டி, அண்ட் ரெண்டாவது மெட்டல்ஸ் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. அது டெம்பரரி, நாளைக்கு திரும்பி கரெக்ட் ஆகலாம். ஸோ கிளியராக இந்த ஆர்பிஐ வந்து இப்போது எப்படி பாலிசி பண்ண போகிறாங்கிறது இப்போ மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி கிளியராக தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியெல்லாம் பண்ணல. பட் நேற்று HCL மார்க்கெட்டுக்கு அப்புறம் ரிப்போர்ட் பண்ணாங்க, நல்ல ரிசல்ட். டாடா எலக்ஸி, எல்டி அமெண்ட்ரி, சில ஐடி கம்பெனிஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் ஓகே இருந்தது. பெருசாக ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் இல்லை. பட் இந்த இருக்கிற மார்க்கெட் இருக்கிற மூடில் ஈவன் ஐடி இண்டெக்ஸே இன்றைக்கி கிட்டத்தட்ட 1% விழுந்திருக்கு இன்றைக்கி. ஸோ நேத்தியோட ரேலி அதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியல, 2 நாள் ரேலி இருந்தது இல்லையா. அண்ட் இன்றைக்கி பட் ஆயில் தவிர மற்ற மைக்ரோ லெவல்லாம் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் தெரியல இன்றைக்கி.
டாலர் இண்டெக்ஸ் அதே 100.8 100.9 இருந்தது. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதே 4.56 இருந்தது. இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் வீக்கன் ஆச்சு, கொஞ்சம் வந்து ஏறிடுச்சு. இன்றைக்கி ஒரு 7 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 6.79க்கு ஏறிடுச்சு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அண்ட் அதனால டாலரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இம்போர்ட்டட் ஆயிலோட டிமாண்ட், இந்த ப்ரைஸ் ஏறிச்சுன்னா அவனை இம்போர்ட்டில் ப்ரெஷர் வரும் இல்லை. நேற்றுக்கும் அந்த ட்ரேட் டெபிசிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வைடன் ஆச்சுன்னு டேட்டா வந்தது. ஸோ இன்றைக்கி ருப்பியில் ஒரு ப்ரெஷர், இன்றைக்கி ஒரு 57 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வீக்கன் ஆகி 96.2. ஸோ செகண்ட் கன்சிடரேட்டிவ் வீக்கிங் மோர் தென் ₹1 வந்து வீக்கன் ஆகிருக்கு லாஸ்ட் 2 days. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது இனிமேல் இந்த ட்ரம்ப் இன்ட்ரடியூஸ் வாலட்டிலிட்டி கொஞ்சம் மார்க்கெட் மேலே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இந்த அன்சர்டன்ட்டி கண்டினியூ ஆகும். அவரோட ட்வீட்ஸு டேண்ட்ரம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அது எப்போ சரியாகும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. பட் போக போக பார்க்கலாம். அவர் ஏன்னா முதல்ல வந்து ஒரு 20% ஃபீ போட போகிறேன், ஏன்னா ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை நான் பாதுகாக்கிறேன், அந்த பாதுகாக்கிறதுக்குலாம் எங்களுக்கு நீங்கள் ரீவர்ஸ் பண்ணணும், எல்லா நாட்டுக்கும் எந்த ஷிப்பு போனாலும் நான் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். லக்கிலி இப்போ தான் பார்த்தேன் 5 நிமிஷம் முன்னாடி அவர் வந்து அதை விட்ரா பண்ணிவிட்டு வேறு ஏதோ கல்ஃப் நேஷன்ஸ்லாம் அதை காம்பன்சேட் பண்ணி ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மாற்றிட்டார். ஏன்னா ஒரு பேக்லாஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. பட் இந்த ட்ரம்ப் வச்சுட்டு எங்கே எதுவுமே அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிங்கர் கிராஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். அடுத்த 2-3 நாள் எப்படி இந்த வார் ப்ரோக்ரஸ் ஆகுது என்ன ஆகுதுன்னு. மார்க்கெட் வந்து அன்சர்டன்ட்டியோடு தான் இருக்கும். ஸோ அதோட நாளைக்கு சந்திப்போம். ஒரு ஹோப் கொஞ்சம் ஏதாவது பெட்டராக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு ஒரு ஹோப் தான். ரைட். நன்றி, வணக்கம்.